யக்ஃபுரூன பிர் ரஹ்மான். அதிகமாக எங்கெல்லாம் யக்ஃபுர், காஃபிர், குஃபுர் இதெல்லாம் வருதோ அங்கெல்லாம் மறுக்கிறவங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, எந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம மறுப்போம்? எனக்கு பதிலாக இன்னொருத்தவங்களை வச்சா அந்த இடம் எனக்கு பிடிக்காது. நான் தான் என்னத்தான் நீங்கள் சென்டர் பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயந்தான் குஃப்ரு. அப்போது கருணை மிக்க இறைவனை, அதாவது எல்லாத்தையுமே வழங்கக்கூடிய ரஹ்மானாக, நமக்கு இருக்கக்கூடிய எல்லா வளங்கள், எல்லா ரஹ்மத்துகள், அதாவது நம்மளுடைய உணவாக இருக்கட்டும், உடைகளாக இருக்கட்டும், வாழ்வாதாரமாக இருக்கட்டும், இப்படி எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய இறைவனை மறுத்து நாங்கள் தான் எல்லாம் தரோம் அப்படின்னு இன்றைக்கி யாரெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்களோ, சயின்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய பொலிட்டிக்கல் ஆட்களாக இருக்கட்டும், இன்னும் பெரிய பெரிய அறிவாளிகளாக தங்களை சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும். ஸோ இதையெல்லாம் ஒரு டைப் ஆஃப் கூட்டம். அந்த கூட்டம் தஜ்ஜாலுக்கு கீழே இயங்கக்கூடிய கூட்டம். ஸோ இவங்களை இவங்க எல்லாம் காஃபிர்கள் அப்படின்னு காமிக்கிறான். ஸோ யாரெல்லாம் இறைவனை மறுத்து இறைவனுக்கு நிகராக தங்களை காமிச்சிட்டு இருக்காங்களோ அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் நம்ம இந்த சமுதாயத்துக்கு சரியான வழியை இந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் அவரை அனுப்புனதாக இங்கே குறிப்பிட்றான்.